வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை 144வது நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கவிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தை பற்றி நாம் இன்று உரையாட இருக்கின்றோம், கருத்துக்கள் அங்கு இருக்கின்றோம். இத்தகைய நிலையில் இப்பொழுது இன்றைக்கு சான்றோர் பெருமக்கள் நம்மோடு உரையாடுகின்றனர். இந்த நிகழ்ச்சி முறை அம்மா ரமணி உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதியா? நீங்க பாடுங்க, நான் மாத்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தி. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி. சிறப்பான தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சான்றோர் பெருமக்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் முறைப்படி வரவேற்பு வரை தருவது இலக்கிய மேடையின் ஒரு தலையாய கடமையாகும். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இந்த வெள்ளி இலக்கிய மேடையை உருவாக்கிய தூண்களில் ஒருவராக விளங்குகின்ற ஐயா தேஜார் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் மற்றொரு தூணாக இருந்து அதை வழிநடத்தி செல்கின்ற ஐயா நெல்லை தீபன் அவர்களையும், அவர்தான் இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவாளர், அவரையும் வருக வருக என வரவேற்று எப்போதும் நம்மோடு உடனிருந்து தொழில்நுட்பத்திலும் சரி மற்ற நிகழ்வுகளிலும் சரி துணையாக இருக்கின்ற ஐயா ஆர்சி குமரன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு, இன்றைய நிகழ்ச்சிக்கு பாரதியாரின் பாஞ்சாலி சபத நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றி கருத்துரையும் வழங்க வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் அம்மா கமலா நேரு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். தலைவர் என்று சொன்னவுடன் அம்மா அவர்கள் சற்று சங்கடப்பட்டார்கள். ஆசிய ஜோதியின் பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் தலைமை தாங்குவதற்கு அஞ்சுவது ஏன் என்று தெரியவில்லை. தலைமை தாங்கினால் தொண்டர்கள் பின்னாடி வருவார்கள் என்பது நிச்சயம் என்பதை கூறி
அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். சற்று முன்னர் நம்முடைய இணைப்பிலே இணைந்திருக்கின்ற ஐயா செந்தில் குமார் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற எப்போதும் நம்மோடு துணையாக, வழி துணையாக, இலக்கிய துணையாக வருகை புரிந்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அம்மா சரஸ்வதி அவர்களை வருக வருக என வரவேற்று, தமிழ் மாநில சங்கத்தை நெல்லையிலே சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பாப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்று, எந்த நிகழ்ச்சியானாலும் தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் நம்மோடு பங்கு கொண்டு நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா பாவரசு முகவே திருநாதன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இலக்கிய நிகழ்ச்சி என்றால் தவறாமல் கலந்து கொள்கின்ற ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, எப்போதும் கருத்துரையில் முழக்கமிடுகின்ற ஐயா தங்கப்பாண்டியன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். நம்மோடு உறுதுணையாக இருந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலந்து கொள்கின்ற அம்மாவி உலகம்மாள் அவர்களையும் சாமி மல்லிகா அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்கின்றேன். அதற்கு பின்னால் வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய சரித்திர நாவலாசிரியர் லிங்கராஜா அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்று, இப்பொழுது இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் பாடலை ஒலிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலுக்கு வரியை கொடுத்தவர் ஐயா கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள், குரல் கொடுத்து இசையமைத்தவர் ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள். இப்பொழுது பாடல் ஒலிபரப்பப்படுகின்றது. அனைவரும் கேட்டு மகிழுங்கள். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்க
மலர்கிறது உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம். சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம். சிந்து கவி பாடி பாடி. நன்றி. நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களையும் கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்று தலைமுறைக்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுபடு பொருளாக இருக்கின்ற பாஞ்சாலி சபதத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 144வது நிகழ்ச்சியாக வெள்ளி விளக்கிய மேடையில் பாஞ்சாலி சபதத்தின் முதல் பகுதியினை பற்றி இன்றைக்கு ஐயா நெல்லை ஜீவன் அவர்கள் நம்மோடு உரையாட காத்து கொண்டிருக்கின்றார்கள். பாஞ்சாலி சபதம் என்று சொல்லுகின்ற பொழுது பாஞ்சாலி சபதம் எந்த காலகட்டத்திலே ஏற்றப்பட்டது, அது இந்தியா விடுதலை அடையாமல் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த பொழுது பாஞ்சாலி சபதத்தை ஐயா அவர்கள் பாரதியார் அவர்கள் ஏற்றியிருக்கின்றார்கள். அந்த பாஞ்சாலி சபதம் ஏற்றுவதற்கு அன்றைய காலகட்டத்தில் காரணியாக இருந்தது இந்தியாவின் அடிமைதான் என்பதை சொல்வதில் தவறில்லை. ஏனென்றால் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்த பாரதியாருக்கு அதை நேரடியாக பாடினால் ஆங்கில அரசாங்கம் எங்கே தன் மீது பழி சுமத்தி விடுமோ, தன்னை பிடித்து சிறையில அடைத்து விடுவார்களோ என்பதனால் உருவகமாக இந்த காப்பியத்தை பாஞ்சாலியை பாரத மாதாவாக கற்பனை செய்து அந்த பாஞ்சாலி சபதத்திலிருந்து பாஞ்சாலி எப்படி விடுபடுகிறாளோ அதுபோது ஆங்கிலேயருடைய பிடியிலிருந்து இந்த நாடு விடுபெற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை உருவமாக வைத்து இந்த பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் அவர்கள் அன்றைக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பாஞ்சாலி சபதம் பெண்ணுரிமை காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது, சமூக புரட்சி என்றும் அழைக்கப்படுகின்றது. பாஞ்சாலி சபதம் சிந்து என்னும் பாகவகையால் குறையப்பட்டு இருப்பதுதான் இதன் சிறப்பு. இது 2 பாகங்களை கொண்டது. இன்றைக்கு 2 தொகுதிகளை கொண்டது. இன்றைக்கு முதல் தொகுதியை பற்றி ஐயா நெல்லை ஜீவன் அவர்கள் நம்மோடு பேசவிருக்கின்றார்கள். இந்த 2 தொகுதிகளுமாக சேர்த்து 73 அத்தியாயங்கள் பாரதியார் அதனை சருக்கம் என்று சொல்லுகின்றார். 73 அத்தியாயங்களை படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பல சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து அவற்றிற்கு பாடல்களை புனைந்திருக்கின்றார். இந்த பாஞ்சாலி சபதத்தை ஐயா அவர்கள் ஏற்றுகின்ற பொழுது, பாரதியார் அவர்கள் ஏற்றுகின்ற பொழுது, மாடியில் தமிழ்பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே என்று சரஸ்வதியை துணைக்கிழைத்து தன்னுடைய வாழ்த்து பாடலிலே சரஸ்வதியும் வணங்கி இந்த காப்பியத்தை ஐயா அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். இந்த பாஞ்சாலி சபதத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக
அம்மா கமலா நேரு அவர்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கணித பேராசிரியராக உலா வந்து கொண்டிருந்தவர்கள் அதற்கு பின்னால் இன்றைக்கு பல பட்டங்களை ஆசிரியர் சம்மல் விருதினையும் இன்றைக்கு பெற்றிருக்கின்றார் என்றால் இன்றைக்கு அவர் பாட்டு வருகின்ற பணி எத்தகையாக இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கணிதமே உயிர் மூச்சாக கொண்டு காலத்தில் கணிதத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதின் மூலம் கணிதத்தை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பதிலே PhD பட்டம் பெற்று அந்த வழியிலே இன்றைக்கு கணிதத்தை மக்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாரதியார் கூட கணிதம் என்றால் பிணக்கு என்று ஓடி வருகின்ற நிலையினை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பாரதியாரின் கவிதை இலக்கிய படைப்பை பற்றி இன்றைக்கு அம்மா அவர்கள் இன்றைக்கு பேச வந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் பாரதியாருக்கு கணக்கு பிணக்காக இருக்கலாம், ஆனால் அம்மையார் அவர்களுக்கு கணக்கு பிணக்கல்ல. எந்த மேடையை எடுத்தாலும் வெள்ளி இலக்கிய மேடைகளில் தவறாமல் பங்கெடுத்து தன்னுடைய கருத்துக்களை கூறுவதில் முன்னோடி வந்து நிற்கின்ற ஒரு சிறந்த இலக்கிய ஆர்வலராக இலக்கியத்தை படைக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற இந்த எண்ணத்திலே இன்றைக்கு தலைமை தாங்க இந்த வெள்ளி இலக்கிய மேடம் அவர்களை அழைத்திருக்கின்றது. அவர்களுடைய தலைமை உரையை கேட்பதற்காக நாம் அனைவரும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்கள் கூறுகின்ற பொழுது தலைவர் என்று சொன்னவுடன் என்னை தலைவர் என்று சொல்லாதீர்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் பேரிலேயே ஆசி ஜோதி நேருவின் பெயரை தாங்கி கொண்டு பயமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை யாராவது நம்புவார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேருக்கும் ஒரு குழந்தைத்தனமான பேச்சினை நம்மோடு கலந்து கொள்ளுகின்ற அம்மா கமலா நேரு அவர்களை வருக வருக என வரவேற்று ஐயா அம்மா அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற நேரம் மொத்தத்தில் 25 மணித்துளிகள் என்று எண்ணுகின்றேன். அவர்கள் எப்படி வேணாலும் அதை பிரித்து கொள்ளலாம். 10 நிமிடங்கள் முன்னாடியும் பேசலாம், இல்லை 10 நிமிடங்கள் பின்னாடியும் பேசலாம், இல்லை 15 நிமிடங்கள் முன்னாடி பேசிவிட்டு பின்னாடி 10 நிமிடங்கள் பேசலாம் என்பதை சொல்லி இப்பொழுது அவையினை அம்மா கமலா நேருவிடம் ஒப்படைக்கின்றேன். அவர்களுடைய தலைமை உரைக்காக வாருங்கள் அம்மா, உங்களுடைய தலைமை உரையை ஏற்றார்கள். மிக்க நன்றிங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா. வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு 144 கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த இலக்கிய மேடையின் நிறுவனர் KGR ஐயா அவர்களுக்கும், தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், மிகச் சிறப்பானதொரு நெறியாளிகை செய்து கொண்டிருக்கின்ற கவி மணி பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், பாஞ்சாலி சபதம் பகுதி 1 சிறப்புரை ஆற்ற வந்துள்ள நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் என் மாலை வணக்கம். மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மகாகவி பாரதியார் தன் 11 வயதில் கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரத்தை சேர்ந்த மன்னர் சூட்டிய பட்டமே பாரதி என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதற்கு பிறகு அவர் தன் கவி புலமையால் நம் தேசத்துக்காக தேசிய பக்தி பாடல்கள் நிறைய பாடியுள்ளார். அது தவிர பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு மற்றும் பெண் விடுதலைக்காக நிறைய பாடல்களை பாடியுள்ளார். பாரத திருநாட்டை பற்றிய அவர் பாடிய பாடல்கள் நான் வெள்ளி இலக்கிய மேடையின் ஆரம்பத்தில் இதை நிறைய முறை பாடியுள்ளேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையில் 1000 ஆண்டு வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கியேனோ என்று அவர் பாடிய பாடல் நாட்டுப்பற்றை வளர்க்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தாற்பின் நமக்கேது வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற பாடல் பாடும் பொழுது அது பள்ளிகளில் நாம் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துவதாக இருக்கும்.
அந்த பாடல் வாரந்தோறும் நாம் பள்ளிக்கூடங்களில் கேட்டிருக்கின்றோம். அந்த பாடலில் அனைத்து வரிகளும் மிகச் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் நாம் கேட்ட பாடல்கள் மிகவும் பிரபலமான பாடல். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. எனக்கு பிடித்த அந்த பாடலில் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்ற அந்த பாடல் சிவாஜியின் நடிப்போடு சேர்ந்து நம் கண்முன் காட்சியளிக்கும். அது தவிர அவர் நம் இளைய சமுதாயத்துக்காக நிறைய பாடல்களை பாடியுள்ளார். அதில் போகின்ற பாரதத்தை பற்றியும் போகின்ற பாரதத்தை சபிப்பதும் வருகின்ற பாரதத்தை வாழ்த்துவதுமாக ஒரு பாடல் இருக்கின்றது. அதில் வலிமையற்ற தோளினாய் போ என்கிறார், மார்பிலே ஒடுங்கினாய் போ, ஒளிவிழந்த முகத்தினாய் போ, ஒளி இழந்த குரலினாய் போ, இது போல போ என்று நிறைய விஷயங்களை அவர் தவிர்க்க சொல்கிறார். மேலும் வா வா என்று வாழ்த்துவதாக ஒரு பாடல் இருக்கிறது. வருகின்ற பாரதத்தை வாழ்த்துதல். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா 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 என்று பாடியிருப்பார். இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு இளைய சமுதாயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பது போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரத சமுதாயத்தை பற்றி அவர் பாடும் பொழுது 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமை பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை என்று சொல்வார். அது மட்டுமல்ல, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்று பாடியிருக்கிறார். அது ஒவ்வொரு உணர்வு பூர்வமான பாடல். அனைவருக்கும் உணவு வேண்டும், அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் மக்களின் மேல் உள்ள பற்றினால் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார். அவர் நம் தமிழ்நாட்டை பாடும்போது, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது பேச்சினிலே, தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கிறார். இந்த பாடல் எல்லாம் நான் வெள்ளி இலக்கிய மேடையில் ஆரம்பத்தில் பாடிய பாடல்கள் தான். அது மட்டுமல்ல, அவர் தமிழ்நாட்டை மிக சிறப்பான நாடாக இருப்பதற்கான காரணத்தையும் இந்த வரிகளில் சொல்கிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசு தமிழ்நாடு என்று கூறுவது மட்டுமில்லாமல், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அதாவது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் எவ்வளவு உயர்வான காப்பியங்கள் என்பதை பற்றி கூறுகிறார். இது போல தமிழை பற்றியும் தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் அவர் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இணைந்தாவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் நாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று கூறுகிறார். இந்த வரிகள்னாலேதான் நான் கம்பனை படிக்க ஆசைப்பட்டேன். சிறு வயதிலிருந்தே பாரதியாரின் கவிதைகள் படிக்கும் பொழுது ஏன் இவர் இந்த 3 பேரை மட்டும் இப்படி குறிப்பாக சொல்கிறார் என்று எனக்கு தோன்றும். ஆகவேதான் நான் வள்ளுவர், கம்பர், இளங்கோடிகள் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு மிகவும் பிடித்த சில பாடல்கள் பாரதியாருடைய பாடல்கள். அவர் சுதந்திர தாகத்தை பற்றி பாடும்போது கூட, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மிகவும் வருந்தி பாடியிருப்பார். அது மட்டுமல்ல, சுதந்திர தேவியின் துதியில் இதந்தரும் மனையில் இயங்கி இடர் மீது சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழித்தனை இழிவுற்றாலும் விதந்தரும் கோடி இன்னல் வினைதனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நினை தொழுதிடல் மறக்கிலேனே என்று சுதந்திர தேவியை ஒரு பாடுபொருளாக வைத்து பாடியுள்ளார். அது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு முன்பே அவர் தன் கற்பனையாக ஒரு கனவாக
ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவதாக அந்த பாடல் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அவர் அவர் பாடிய நிறைய பாடல்கள் சுதந்திர வேட்கையை தூண்டும் அளவு இருக்கின்றது. நடிப்பு சுதேசிகள் என்ற ஒரு தலைப்பில் அவர் பாடிய பாடல், நெஞ்சில் உரமுமின்றி நேர்வில் திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்று அவர் பார்த்த அறப்பாரடி என்கிறார். அது மட்டுமல்ல, அச்சமும் தேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடி என்று சாடுகிறார். இது போல அவர் கூறிய அந்த பாடல்கள் அனைத்தும் நம் நெஞ்சங்களில் மாறாமல் இன்று வரை இருக்கின்றது. அது அது மட்டுமல்லாமல் அவர் புதிய ஆத்திச்சூடி என்ற அந்த காப்பு என்ற தலைப்பில் வந்த 110 கருத்துக்கள் திருவள்ளுவர் 1.25 அடியில் சொல்வதை போல இங்கே ஒரே அடியில் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் 110 இருக்கின்றன. அவை அனைத்துமே மிகவும் பொருளுடையதாக இருக்கிறது. அச்சம் தவிர, ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏறு போல் நட, கைத்தொழில் போற்று, இவற்றில் எனக்கு பிடித்த சிலவற்றை கூறுகின்றேன். தையலில் உயர்வு செய், அதாவது பெண்களை மதிக்க வேண்டும் என்பதும், நினைப்பது முடியும், நெற்றி சுருங்கிடேல், நேர்பட பேசு, இது போல நிறைய வரிகள் என்னை ரௌத்திரம் பழகு, வெடிப்புற பேசு, இப்படி நிறைய சொல்லலாம். 110 இருக்கின்றன. இது புதிய ஆத்திச்சூடி. இது மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. அது மட்டுமல்ல, அவர் கண்ணன் பாப்பா பாட்டு ஒன்றை பாடியுள்ளார். அந்த பாப்பா பாட்டில் நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன். விளையாடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் முதலிலேயே சொல்லிவிடுகிறார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்லி அவர் எப்படி இருக்க வேண்டும், உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த காலத்திலேயே குழந்தைகள் விளையாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போது மாணவர்கள், குழந்தைகள் அதிகமாக வெளியே சென்று விளையாடுவதில்லை. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்ற ஒரு தன்னம்பிக்கையை சிறு குழந்தைகளுக்கு ஊட்டியுள்ளார். துன்பம் நெருங்கி வந்த போது நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா என்று ஒரு ஆறுதலாகவும் மனதிற்கு தைரியத்தையும் கொடுக்கிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம், அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா என்று நம் நாட்டு பற்றியும் குழந்தைகளுக்கு ஊட்டிய விதமாக இந்த வரிகள் உள்ளது. அது மட்டுமல்ல, சாதிகள் இல்லையடி பாப்பா, தாழ்த்தி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலும். அவர் மிக சிறப்பாக இந்த வரிகளை சொல்லியிருக்கிறார். அதாவது சாதிகள் இல்லை, இன்றும் சாதிகளை நம்மால் அழிக்க முடியவில்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை அழிப்போமா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. இருந்தாலும் அவர் யாரை மேலோர் என்று சொல்கிறார் பாருங்கள். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைந்தவர்கள் உடையவர்கள் மேலோர் என்று கூறுகிறார். இது குழந்தைகளுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு பாடல். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று சொல்கிறார். இப்ப ஆர்ட் ஆஃப் லிவிங்னு நிறைய கிளாஸஸ் வருது. அதுல இவர் சொல்ற இந்த வாழும் முறையை நம்ம பின்பற்றினாவே போதும், வேற எந்த கிளாஸுக்கும் போக வேண்டாம். அன்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு மிக அழகாக இந்த பாப்பா பாட்டில் கூறியுள்ளார். அதுக்கு அடுத்தது அவர் கண்ணனை பற்றி இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பானவை. அதுவும் திரைப்படங்களில் சில பாடல்கள் நாம் கேட்டிருக்கின்றோம். கண்ணனை தோழன் என்றும், கண்ணனை தாய் என்றும், தந்தை என்றும், சேவகன் என்றும், அரசன் என்றும், சத்குரு என்றும் உருவகப்படுத்தி கற்பனையில் அவர் நிறைய பாடல்கள் பாடியுள்ளார். அதில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அது ஒரு படத்தில் கூட வந்துள்ளது. அது கண்ணனை ஒரு சேவகன் என்று அவர் நினைத்து கொண்டு பாடியது. அதாவது, எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான்,
இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் என்று பாடிய அந்த பாடல் ஒரு படத்தில் கூட வந்திருக்கும். அது மிக சிறப்பான பாடல். அடுத்து கண்ணன் ஒரு குழந்தை என்ற உருவப்படுத்தி பாடிய பாடல். அதுவும் திரைப்படங்களில் உள்ளது. அது ஒரு குழந்தையாக பாவித்து பாடியிருப்பார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை களித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. இது மிக அருமையான பாடல். இதை நான் நிறைய முறை கேட்டுள்ளேன். ஆஹ் உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி. இந்த பாடலை நிறைய முறை கேட்டதனால் இதனோட அர்த்தம் மிக அழகாக இருக்கும். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ. இது அனைத்துமே திரைப்பட பாடல்களில் வந்ததனால் வரிகள் அனைத்தும் நமக்கு மனப்பாடமாக உள்ளது. அது மட்டுமல்ல, கண்ணனை தன் காதலனாக எண்ணி அவர் பாடிய பாடல்களும் சில திரைப்பட பாடல்களில் உள்ளது. அதில் கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் மிக அழகான பாடல். அடுத்து கண்ணனை தன் காதலனாக பாடியது பாடல்களும் உண்டு. பாடிய பாடல்களில் சுட்டவிழி சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா, வானம் கருமை கொள்ளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. இந்த பாடல் காதலியாக நினைத்து கண்ணனை பாடியது. அது மட்டுமல்ல, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையிலே செண்பக தோட்டத்திலே, இந்த பாடலும் திரைப்படத்தில் வந்த பாடல்தான். கண்ணனை காதலியாக நினைத்து கண்ணம்மா என் காதலி என்ற தலைப்பில் பாடியது. பாய்மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயி மது நீ எனக்கு, குந்தியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருவதில்லை வாழி நின்ற மேன்மையெல்லாம் என்ற பாடலும், வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணுமிடந்தோறும் நின்ற கண்ணின் ஒளி வீசுதடி, மானுடைய பேரரசே, வாழ்வு நிலையே கண்ணம்மா என்று பாடியிருப்பார். இது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணனை குலதெய்வமாக எண்ணி அவர் நின்னையே சரணடைந்தேன் கண்ணம்மா, கண்ணம்மாவை குலதெய்வமாக நினைத்திருக்கிறார். நின்னையே சரணடைந்தேன் கண்ணம்மா, பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நினையே சரணடைந்தேன் கண்ணம்மா என்று பாடிய பாடல் மிகவும் அருமை. இது போன்று நிறைய பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு தெரிந்த சிலவற்றை இப்பொழுது சொல்லியுள்ளேன். இனி நம் நெல்லை தீபன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரை ஆற்ற உள்ளார். அதை கேட்டுவிட்டு சில பாடல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இத்துடன் என் தலைமை உரையின் முதல் பகுதியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. பேச தெரியாது என்று 20 நிமிடத்தை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த நேரமே 20 நிமிஷம் தான் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் பரவாயில்லை. பாரதியாரை முழுமையாக பேசி ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பாட்டு இருக்குது, எனக்கு பிடிச்ச பாட்டு இருக்குது, அது சொன்னாதான் நான் தூக்கம் வரும் இன்னைக்கு. அது முடிவுரையில, தலைமை உரை முடிவுரையில சொல்லுங்க, சரியா? இந்த மிக அருமையாக நம்மோடு உரையாடி இருக்கின்றார்கள். சொல்லுங்க. 10 நிமிஷமே கொடுங்க உங்களுக்கு. சொல்லுங்க கடைசியில. சரி, முடிவுல 10 நிமிஷம் எடுத்துக்க. கடைசியில நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுன்னு. அம்மா அவர்கள் பேச தெரியாது சார் ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, புரிய மாட்டேங்குது. என்னமோ என்ன புகழ்ந்து சொல்ற மாதிரி இருக்குது, ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.
ஐயா கேக்குதா? இணைப்பு சரியா வரல. இப்பதான் கேக்குது. இப்போ வந்து கேக்குது பாருங்க, பேசுங்க ரைட் பேசுங்க. ரைட் எனக்கு மாத்திட்டேன். அது வந்து அம்மா கமலா நேரு அம்மா சொன்னாங்க, கேட்கலன்னு சொன்னாங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வந்து இப்போ 1 மணி நேரம் கொடுத்தாங்களா பேசுவீங்க போலுக்கு. உங்களுக்கு வந்து அந்த தலைமை உரைங்கிற என்னமோ பயம் பயம் சொன்னீங்களா, அந்த பயம்லாம் ஓடி போச்சுங்க இப்போ உங்களுக்கு. அந்த இதுக்கு நாங்க வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நம்மோடு பேச வருகை தர இருப்பவர் நம்முடைய நட்சத்திர பேச்சாளர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா என்பதை போல நெல்லை தீபன் அவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஏனென்றால் நம்மோடையே பயணம் நடத்தி கொண்டு வருபவர், நமக்கு இலக்கியத்தை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டு இருக்கின்ற நெல்லை தீபன் அவர்கள் பேசுகிறார் என்றால் அங்கே ஒரு சிறப்பு உண்டு. அவர் இதுவரையில் கம்பனை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு பாஞ்சாலி சபதத்தை பற்றி பேசுவதற்காக நம்மோடு வருகை தந்திருக்கின்றார். அவர்கள் பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் அவரை சொல்ல வேண்டும். அதாவது வங்கியில் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தவர் இன்று இலக்கியத்தில் கவிதை வரிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அவைகளெல்லாம் சுவைத்துக் கொண்டிருக்கின்றார். தான் சுவைத்ததையெல்லாம் நமக்காக அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார் என்றுதான் அவரை பற்றி சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த இலக்கியர் என்று நாம் அவரை சொல்லலாம். படிப்பாளி, படிப்பதற்கென்றே தன்னுடைய ஓய்வெல்லாம் ஒதுக்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய சிறப்பு குறைய நம்மோடு பேசுவதற்கு முன்னால் இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற நித்யா அவர்களையும், அம்மா தேன்மொழி அவர்களையும், லண்டனிலிருந்து பங்கு பெற்றிருக்கின்ற அம்மா சிவரஞ்சனி அவர்களையும் மற்றும் சாமுக்கி அவர்களையும், பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களையும், ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, ஐயா அவர்கள் பாஞ்சாலி சபதத்தில் தொகுதி 1 என்பதிலிருந்து இந்த 2 சருக்கங்களை எடுத்து நம்மோடு பேசுவார்கள். அதாவது முதல் சருக்கம் அழைப்பு சருக்கம் அல்லது துரியோதனன் சூழ்ச்சி சருக்கம், 2வது சூதாட்ட சருக்கம் என்று 2 சருக்கங்களை பற்றி பேசுவதற்காக நம்மோடு காத்திருக்கிறார்கள். சருக்கம் என்றால் அத்தியாயம். நான் இன்றைக்கு இந்திய கவிதைகளில் புதினத்தில் பார்த்தால் அத்தியாயம் 1, 2 என்று போட்டுக்கொண்டிருப்பார்கள். அதை சருக்கம் என்று பாரதியார் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கு நான் காலத்தை ஒதுக்க முடியாது. ஏனென்றால் திருவிளையாடல் படத்திலே வருகின்ற வசனம் போல, நாடகத்தை நடத்தி கொண்டு இருப்பவனுக்கே நாடகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது போல இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கின்ற நெல்லை தீபனுக்கு நான் காலை வரைய செய்வது என்பது ஒரு கடினமான ஒன்று. அவருக்கு தனக்குத்தானே செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்களே, அதுபோல அவருடைய கருத்துக்களை அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம் எவ்வளவு என்று தெரியும். அதற்கு ஐயா அவர்கள் தலைவணங்கி அதனை ஐயா அவர்கள் முடித்து தருவார்கள். இப்போது நெல்லை தீபன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி, வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம், தோன்றுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற கவியரசர் வரியலாலே தமிழ் அன்னையை வணங்கி இன்றைய உரையை துவங்குகிறேன். வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 144வது நிகழ்ச்சியிலே வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா கேஜிஆர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று மிகச் சிறப்பாக ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் அம்மா கமலா நேரு அவர்களே, தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, மிகச் சிறப்பாக நெறியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் ஐயா பொறியை மு செல்வராஜன் அவர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் பண்பும் நட்பும் சார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். என்னுடைய பணியை மிகவும் எளிமையாக ஆக்கிவிட்டார் பொதிகை செல்வராஜ் ஐயா. பாஞ்சாலி சபதத்தை பற்றி ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார். அம்மா கமலா நேரு அவர்கள் இவ்வளவு நேரம் பேசி அமர்ந்திருக்கிற காரணத்தால் அவருக்கு அந்த பயம் போய்விட்டது என்று சொன்னார் பொதிகை செல்வராஜ். இப்பொழுது எங்களுக்கு அந்த பயம் வந்து விட்டது. எங்கே இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நமக்குள்ள வாய்ப்பு பறிபோய் விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது. மிக அருமையாக ஒரு துவக்க உரையாற்றி இருக்கிறார். நண்பர்களே, பொதிகை செல்வராஜ் அவர்கள் சொன்னதை போல கம்பனை பற்றி நிறைய பேசியாயிற்று.
பாரதியாரை பற்றி நான் பேசுவது இதுதான் முதல் முறை. நீண்ட நாட்களாக பொதுவாக தமிழ் இலக்கியத்திலே மன்னர்களை பற்றியும் மதங்களை பற்றியும் கவிதைகள் புனைந்த அந்த காலம் மாறி மக்களை மையமாக வைத்து தனது பாட்டு திறத்தால் இந்த நாட்டு மக்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு, மேல்நிலையை அடைவதற்காக பாடிய ஒரு காவியம் பாஞ்சாலி சபதம். இதை எழுதியவர் மகாகவி பாரதியார் அவர்கள். அவர் எப்போதும் சொல்வார், பழங்கதைகள் பேசுவது வீண், புது கதைகளை புகுத்துவோம் என்று சொன்ன மகாகவி பாரதியார் எதற்காக அந்த இதிகாசத்திலிருந்து, பழைய காப்பியத்திலிருந்து இப்படி ஒரு பகுதியை எடுத்து அவர் பாஞ்சாலி சபதம் என்ற ஒரு காவியத்தை படைக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தெரிந்த கதையை கொண்டு ஒரு தெரிய வேண்டிய உள்ளுரை பொருளான பாரத தேவியை நாம் அடிமைப்பட்டு கிடந்த காலம் அது. அந்த பாரத தேவியை பாஞ்சாலியாக வைத்து படைத்துள்ளார் மகாகவி பாரதியார். உரிமைகளை இழந்து கிடந்தோம், அடிமைப்பட்டு கிடந்தோம். தோற்கக்கூடாத தாய் மண்ணை தோற்று ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலம். இந்த காவியத்திலே பாரதியார் இந்தியருக்கும் இந்தியாவுக்கும் பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் உருவகப்படுத்தி வெள்ளையருக்கு கௌரவர்களை, துரியோதனன் மற்றும் அவனுடைய சகோதரர்களை எல்லாம் ஒப்பீடு காட்டி இந்த காவியத்தை குறியீட்டாக்கி இந்த காவியத்தை ஏற்றியிருக்கிறார் பாரதியார். பாரதிக்கு முன்னரே பல இலக்கியங்களில் இருந்து சிறு சிறு பகுதியை எடுத்து பல புலவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். மகாபாரதத்தில் உள்ள நிகழ்ச்சியை கம்பரும் கையாண்டிருக்கிறார். இரணியன் கதையை அங்கிருந்து கையாண்டிருக்கிறார் கம்பர். வில்லிபுத்தர் ஆழ்வார் நலாயினி கதையை எடுத்து கையாண்டிருக்கிறார். இந்த மகாபாரதத்தை 5வது வேதம் என்று சொல்வார்கள். சேக்கிழார் அடிப்பொடி முதுமுனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் மகாபாரதத்தை 5ஆம் வேதம் என்று உரைப்பார். அந்த இதிகாசத்தினுடைய முக்கிய பகுதி இந்த பாஞ்சாலி சபதம். பெண்களுக்கு கொடுமை இழைக்கக்கூடிய சமூகத்தை சுட்டெரிக்க பாஞ்சாலி சூளுரைக்கிறார். பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து அவள் பேசுகிற இடமெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். அதை 2ஆம் பாகமாக அம்மா அடுத்த வாரம் பேச இருக்கிறார்கள். எது இவரை தூண்டியது? பாரதியாரை இந்த காவியத்தை எழுதுவதற்கு எது இவரை தூண்டியது? புதுச்சேரியிலே ஈஸ்வரன் தர்மராஜா வீதியிலே குடியிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அவருடைய இளைய மகள் சகுந்தலா, அந்த சகுந்தலாவோடு உப்பளம் தேசமுத்து மாறி என்ற கோவிலுக்கு செல்கிறார். அங்கே வழிபட்டு விட்டு திரும்புகிற வழியிலே ஈஸ்வரன் தர்மராஜா கோயிலுக்கு உள்ளே சென்று அங்கு உள்ள சிற்பங்களை எல்லாம் காண்கிறார். அப்பொழுது சகுந்தலா அந்த சிலைகளை காட்டி காட்டி இது யார் 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 என்று கேட்கிறாள். ஒவ்வொன்றாக பதில் சொல்லிக் கொண்டே வருகிறார் பாரதியார். ஒரு பெண்ணினுடைய சிலையை காட்டி இது யார் என்று சகுந்தலா கேட்கிறார். அப்பொழுதுதான் பாரதி இது திரௌபதி என்று சொல்லிவிட்டு அந்த கதையும் அது சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய மனதிலே ஓட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காவியத்தை, இது எப்படி இருக்கும் இந்த காவியம் என்பதை பாரதியாருடைய வார்த்தைகளாலே நாம் சொல்ல வேண்டுமானால், எளிய பதங்கள், எளிய நடை, எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், இவைகள் எல்லாமே அதிலே அந்த காவியத்திலே நிறைந்து கிடக்கிறது. அந்த காவியத்தை எழுதுகிற போது ஒரு அவையடக்கமாக ஒரு செய்தியை சொல்கிறார். நான் செய்ய போகிற காரியம் பெரியது, ஆனால் என்னுடைய திறமை சிறியது என்று சொல்கிறார். இதை ஒரு ஆசையால் எழுதி வெளியிடுகிறேன், ஆற்றலால் அல்ல என்று கம்மன் சொன்னதை போலவே இவரும் அவையடக்கமாக சொல்கிறார். எனது இந்த படைப்பு வியாச பாரதத்தினுடைய கருத்தை தழுவியது என்பதை சொல்லிவிட்டு வியாச பாரதத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் என்னுடைய படைப்பு என்றும் சொல்கிறார். இந்த படைப்பை அவர் எப்படி வகுத்திருக்கிறார் என்று
நாம் பார்க்கிற போது ஐயா பொதிகை செல்வராஜ் அவர்கள் சொன்னதை போல முதல் பாகம் இரண்டாம் பாகம் என்று இரண்டாக பிரிக்கிறார். முதல் பாகத்திலே அழைப்புச் சருக்கம், சூதாட்டச் சருக்கம், படலம் படலம் என்று கம்பன் சொன்னதை போல அழைப்புச் சருக்கம், சூதாட்டச் சருக்கம். இரண்டாம் பாகத்திலே அடிமைச் சருக்கம், துகில் ஊறிதல் சருக்கம், சபதச் சருக்கம் என்று 3 பிரிவாக இருக்கிறது. இப்பொழுது நான் இங்கே உரையாற்ற இருப்பது இந்த முதல் 2 சருக்கங்கள், அழைப்புச் சருக்கம், சூதாட்டச் சருக்கம். இந்த 2ஐ பற்றி நான் இங்கே உரையாட இருக்கிறேன். மொத்தம் 412 பாடல்கள் இருக்கின்றன. மரியாதைக்குரிய சாமி மல்லிகா அம்மா அவர்கள் அடுத்த வாரம் 2ஆம் பாகத்தை பற்றி பேச இருக்கிறார். இந்த முதல் பாகம் 1912ஆம் ஆண்டு பாரதியாராலேயே வெளியிடப்பட்டது. 1921 பாரதி மறைகிறார். 1924ஆம் ஆண்டு இந்த 2ஆம் பாகத்தோடு இது முழுமையாக வெளியே வருகிறது. பாஞ்சாலி சபதம் என்ற காவியம். இந்த காவியம் முழுக்க அதனுடைய ஒட்டுமொத்தமான பிரதிபலிப்பு என்னவென்று கேட்டால், பண்டித தமிழ் நடையிலிருந்து விடுபட்டு எளிய நடையிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார் பாரதியார். அது நாம் பாராட்ட வேண்டிய ஒன்று. தமிழ் சூழலுக்கு ஏற்ப இந்த படைப்பை படைத்திருக்கிறார். பெண்ணுடைய உரிமையை பெண் வாயாலேயே சொல்ல வைத்த பெருமை பாரதியை சார். இன்னொரு இடத்திலே பாரதியார் மிக அருமையாக சொல்வார், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்று சொல்வார். இந்த அத்தனை குணங்களையும் அந்த பாஞ்சாலி என்ற அந்த கதாபாத்திரத்தில் ஏற்றி அவர் எழுதுகின்ற கவிதையெல்லாம் படிக்க படிக்க மிகவும் அருமையாக இருக்கும். இந்த பாடலை நாம் சொல்வதற்கும் ஒரு முறை இருக்கிறது. நிமிர்ந்த நன்னடை என்று சொன்னால் பெண்கள் எல்லாம் நிமிர்ந்து நடந்து போனால் நன்றாக இருக்காது, கன்றாவியா இருக்கும். பாரதியார் சொல்ல வந்தது என்ன? திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் நிமிர்ந்த நன்னடையும். அந்த 3 வரிகளோடையும் அந்த கடைசி வரியை சேர்த்து படிக்கணும். திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் நிமிர்ந்த நன்னடையும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் நேர்கொண்ட பார்வையும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்று அந்த பாடலை நாம் படிக்க வேண்டும். அப்படி ஒரு பெண்ணினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறார் பாரதியார். பாஞ்சாலி என்ற பெண்ணுக்கு மாத்திரமல்ல, பாரத தேசத்துக்கும் சேர்த்துதான் உரிமை அவர் அந்த குரலை கொடுக்கிறார். யாரும் அஞ்சக்கூடாது, அஞ்சாமல் போரிடுங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக என்று மறைமுகமாக இந்த காப்பியத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த இதிகாசத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து ஒரு காவியமாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இருந்தாலும் கூட அதை மிக திறம்பட செய்த பாரதியாருடைய ஆற்றலை நாம் போற்றியே ஆக வேண்டும். இந்த கதையினுடைய சுருக்கம் என்று நாம் பார்த்தோமானால், ஒருவனுக்கு பொறாமை மிக அதிகமாக இருக்கிறது, அதனால் பல விளைவுகள் ஏற்படுகின்றன. பொறாமை என்ற குணம் எவ்வளவு மோசமான குணம் என்பதை திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்லுவார். அழுக்காறு என ஒரு பாவி, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்து விடும். அந்த பொறாமை என்ற ஒரு பாவி, அதை பாவி என்று உருவப்படுத்துகிறார். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று உன்னுடைய செல்வத்தை எல்லாம் அழித்து தீயுளி உய்த்து விடும், கெட்ட வழிக்கு உன்னை வழி நடத்தி விடும். இந்த குறளை கொஞ்சம் இழுத்து சொல்ல வேண்டுமாம். அழுக்காறு என ஒரு பாவி என்று இழுத்து சொல்ல வேண்டுமாம். அவ்வளவு மோசமானது இந்த பொறாமை. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்து விடும். அப்படி இந்த கதையிலே வரக்கூடிய அந்த துரியோதனனுக்கு பொறாமை பொங்கி வழிகிறது. ஒரு நாள் அந்த இந்திர மாநகர் என்பது பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம், அதிலே ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே ஒரு வேள்வி நடத்துகிறார்கள். அந்த வேள்விக்கு வரும்படியாக கௌரவர்கள் அத்தனை பேருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. துரியோதனன், அவனுடைய அத்தனை சகோதரர்கள், விதுரன் அனைவரும் அங்கே செல்கிறார்கள். அப்படி செல்கிற போது தர்மருடைய தம்பிமார்கள் பீமன், அர்ச்சுனன் இவருடைய வீரத்தினால் பல நாடுகளை அவர்கள் அடிமைப்படுத்தி விட்டார்கள். அந்த நாட்டு மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பேரரசர்கள் எல்லாம் வந்து கப்பம் கட்டுகிறார்கள். அந்த வேள்வியிலே வந்து செல்வத்தை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். அந்த தருமனுக்கு சக்கரவர்த்தி என்ற பட்டத்தையும் அளிக்கிறார்கள்.
அதை பார்த்து பார்த்து மனம் குமுறுகிறான் துரியோதனன். இதை யாரிடம் சொல்வது? அவனுக்கு சரியான ஒரு நட்பு என்பது அவனுடைய மாமன் சகுனியிடம்தான். சகுனியை அழைத்து இந்த செய்தியை எல்லாம் சொல்லுகிறான். அந்த மண்டபத்திலே கால் வலிக்கு கீழே விழுந்து விடுகிறான். அப்பொழுது எல்லோரும் சிரித்து விடுகிறார்கள். அது இன்னொரு அவமானம். எல்லோரும் சிரித்தது மாத்திரமல்ல, பாஞ்சாலியும் சிரித்து விடுகிறார். அந்த அவமானத்தை எல்லாம் தன்னுடைய மாமன் சகுனியிடம் சொல்கிறான். அவர்களை நான் அழிக்க வேண்டும், அதற்கு என்ன செய்வது? நீ ஒரு வழி சொல் மாமா என்று சொல்கிறான். அதற்கு சகுனி சொல்கிறான், நீ இங்கே ஒரு மண்டபத்தை எழுப்பு, அதை பார்வையிட வருமாறு அத்தனை பேரையும் இங்கே அழை, அவர்கள் வரட்டும். அவர்கள் வருகிற போது நான் அவர்களை சூதாட அழைக்கிறேன். அந்த சூதிலே அவர்களை நான் தோற்கடித்து விடுகிறேன். ஒரு நொடியிலே அத்தனை செல்வத்தையும் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறான். ஏனென்றால் போரிலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. வெற்றி தோல்வி எந்த பக்கம் வேணுமானாலும் செல்லும் என்ற காரணத்தால் சூது விளையாடலாம், அவர்களை அழைத்து வா என்று சொல்கிறான். அப்பொழுது துரியோதனன் சொல்கிறான், என்னுடைய தந்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமே. இவருடைய தந்தை திருதராட்டிரன் அழைத்தால்தான் அவர்கள் வருவார்கள். என் தந்தை ஒத்துக்கொள்ள மாட்டாரே என்று சொல்கிற போது, அதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் உன்னுடைய தந்தையிடம் சென்று சொல்கிறேன் என்று இவன் சகுனி தன்னுடைய மச்சனன் திருதராட்டிரனுக்கு சென்று சொல்கிறான். உன்னுடைய மகன் சாப்பிடுவதே இல்லை, மெலிந்து போய் இருக்கிறான், எதையுமே அனுபவிப்பதில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்கிறான். ஏன், என்ன நடந்தது என்று கேட்கிற போது அதை வேறு மாதிரி சொல்கிறான் சகுனி. உன் மகன் அங்கே சென்றிருந்த போது பாண்டவர்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கவில்லை அவனுக்கு. அந்த கண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு மரியாதை செய்கிறார்கள் என்று சொல்கிறான். பொழுது திருதராட்டிரன் சொல்கிறான், அதனால் என்ன தவறு? கண்ணன் மிகவும் முக்கியமான ஒரு நபர், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் மரியாதை செலுத்தினால் என்ன தவறு என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறான். அவர்கள் கேட்பதாக இல்லை. நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று துரியோதனன் பயமுறுத்துகிறான். அப்படி பயமுறுத்தியதன் பின்னால் தான் திருதராட்டிரன் பரவாயில்லை என்று சமாதானமாகி, நான் அழைப்பு விடுக்கிறேன், நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக ஒரு மண்டபத்தை எழுப்புங்கள் இந்த நாட்டிலே என்று சொல்லி கட்டளையிடுகிறான். மண்டபம் எழுப்பப்படுகிறது. தன்னுடைய தம்பியான விதுரனை அழைத்து, நீ போய் தூது சென்று சொல்லிவிட்டு வா, பாண்டவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வா என்று சொல்லிவிட்டு, அவனுடைய ஒரு உண்மைத்தன்மை ஒன்று இருக்கிறது. தன்னுடைய தம்பியான விதுரனிடம் சொல்கிறான், அப்படி நீ பாண்டவர்களை அழைக்கிற போது இங்கே ஒரு சகுனியும் துரியோதனனும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பாலே சொல்லிவிட்டு வா என்று சொல்கிறான். விதுரன் அங்கே செல்கிறான். பாண்டவர்கள் எல்லாம் விதுரனை வரவேற்கிறார்கள். அந்த எழில் மண்டபம் ஒன்று அங்கே கட்டப்பட்டிருப்பதையும் நாட்டுக்கு வருமாறும் அழைப்பை விடுக்கிறான். எங்களுடைய மன்னன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறான். அப்பொழுது இந்த செய்தியையும் குறிப்பாலே விதுரன் சொல்லி விடுகிறான். இருந்தாலும் கூட தர்மன் சொல்கிறான், மன்னர்கள் சூதை விரும்பலாகாது, தவறு என்று சொல்கிறான். விதுரன் சொல்கிறான், நான் எவ்வளவோ சொல்லிவிட்டேன், திருதராட்டிரனும் சொல்லிவிட்டேன், துரியோதனன் சகுனியிடமும் சொல்லிவிட்டேன், யாருமே கேட்பதாக இல்லை. இருந்தாலும் ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை சூதுக்கு அழைக்கிற போது வர முடியாது என்று சொல்வது அவமானம் என்று அந்த காலத்திலே கருதப்பட்ட காரணத்தால் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் விதுரன். தர்மன் ஒன்றை சிந்திக்கிறான். அழைப்பு விடுத்தது பெரிய தந்தை, பெரியப்பா, தூது வந்தது சிறிய தந்தை, அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் நாங்கள் வருகிறோம், அத்தினாபுரத்துக்கு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். பீமன் அவனுடைய தம்பி சிரிக்கிறான். வெகு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பகை இப்பொழுது முடிந்துவிடும் என்று நம்புகிறான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே அத்தினாபுரத்துக்கு செல்கிறார்கள். அங்கே பாண்டவர்களை வரவேற்று அந்த சபைக்குள்ளே போகிறார்கள். துரியோதனனுடைய சபைக்குள்ளே சகுனி சூதுக்கு அழைக்கிறான். தர்மன் மறுக்கிறான். தர்மன் சொல்கிறான், எதற்காக நீ என்னை அழைக்கிறாய்? சதியுறு சூதினுக்கு என்னை அழைத்தாய் என்று சொல்கிறான். இதில் என்ன பெருமை இருக்கிறது? பெருமை இங்கு இதில் உண்டோ? மரப்பீடு உள்ளதோ?
வீரம் செறிந்த பெருமை இருக்கிறதா இதிலே? சூது விளையாடுவதிலே என்ன இருக்கிறது? எதற்காக வர வேண்டும், எதற்காக நாங்கள் ஆட வேண்டும் என்று தர்மன் கேட்கிறான். அப்பொழுது கேலி செய்கிறான் சகுனி. அப்பொழுதுதான் இவன் விளையாட வருவான் என்று சொல்லி கேலி செய்கிறான். நான் பெரிய மகாராஜா என்று நினைத்துக் கொண்டு உன்னை ஆட அழைத்தேன், நீ அப்படி இல்லையா என்று கேட்கிறான். இவன் சிரித்துக்கொண்டே அவனை கிண்டல் செய்கிறான் தர்மனை. இறுதியாக தர்மன் ஒத்துக்கொள்கிறான் விளையாடுவதற்கு. ஒத்துக்கொண்டு விட்டு தர்மன் கேட்கிறான், பந்தயம் என்ன, அதை சொல் என்று சகுனியிடம் கேட்கிறான். அப்பொழுது துரியோதனன் குறுக்கிட்டு, நீ 1 மடங்கு வைத்தால் நான் 9 மடங்கு வைப்பேன் என்று சொல்கிறான். விளையாடுவது சகுனி, பந்தயம் வைப்பது துரியோதனனா? அதை எப்படி ஒத்துக்கொள்வது என்று கேட்கிறான் தர்மன். ஏன் மாமன் விளையாண்டால் மருமகன் வைக்க கூடாதா? நான் பணயம் வைப்பேன் என்று அவன் சொல்கிறான். முதலாக ஒரு மணி மாலையை வைக்கிறார். அதை இழந்து விடுகிறான் தர்மன். 1000 குடம் பொன் வைக்கிறான். அதையும் இழந்து விடுகிறார்கள். படைகள், தேர், குதிரைகள், தேர்ப்பாகன், பணியாட்கள் அத்தனை பேரையும், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் தர்மன். கடைசியாக சகுனி சொல்கிறான், நீ இன்னும் ஒன்றும் நடந்து போய்விடவில்லை. இவனுடைய நாடு இருக்கிறது அல்லவா, நாடு, அதை வைத்து ஆடு, நாடு அதை வைத்து ஆடு என்று சொல்கிறான். பிறகு நாட்டையும் இழக்கிறான். இது இன்றைய பகுதியினுடைய கதை சுருக்கம். முக்கியமானது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடல்கள். இந்த பாடல்கள் தான் நாம் படிக்க திரும்ப திரும்ப படிக்கும் போது சுவையாக இருக்கும். முதலில் அவர் துவக்குகிற போது சரஸ்வதி வணக்கத்தோடு துவக்குகிறார். இந்த பாடல் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளை கனி இசைதான் அங்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள், கல்லை கடல் அமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொல்லவே, பிள்ளை பருவத்திலே என்னை பேணா வந்தாள் அருள் பூணா வந்தாள் என்ற ஒரு புகழ்பெற்ற பாடல் அது. இப்படித்தான் அந்த காவியத்தை துவக்குகிறார். துரியோதனன் இருப்பது அத்தினாபுரம். திருதராட்டனன், துரியோதனன், அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் இருப்பது அத்தினாபுரம். அத்தினாபுரத்தினுடைய அந்த வளமையை வர்ணனை செய்கிறார். நான் இந்த பகுதிகளெல்லாம் முக்கியமான பாடல் ஒவ்வொரு சர்க்கத்திலிருந்தும் ஒவ்வொரு பாடல் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அத்தினாபுரத்தை பற்றி அவர் சொல்கிற போது, அத்தினாபுரம் உண்டாம் இவ் அவனியிலே அதற்கு இணை இலையாம், பத்தியில் வீதிகளாம், வீதிகள் எல்லாம் அழகாக பாண்டிச்சேரி போல வரிசையாக இருக்கின்றன. வெள்ளை பனிவரை போல் பல மாளிகையாம், பல மாளிகைகள் பனி மலைகள் போல இருக்கின்றன. முத்தொளிர் மாடங்களாம், எங்கும் மொய்த்த அழி சூழ் மலர் சோலைகளாம், நத்தியல் வாதிகளாம், நிறைய குளங்கள் இருக்கின்றன. அங்கு யார் குளிக்க வருகிறார்கள் தெரியுமா? அங்கு நாடும் ரதிநிகர் தேவிகளாம். அந்த பெண்கள் வருகிறார்கள், அத்தனை பேரும் ரதி போல அழகாக இருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு நாடு அந்த அத்தினாபுரம் நாடு. துரியோதனன் சபை எப்படி இருக்கிறது? துரியோதனனை பற்றி இப்பொழுதுதான் முதலாக சொல்லுகிறார் பாரதியார். துரியோதன பெயரான், நெஞ்ச துணிவுடையான், முடி பணிவறியான். யாருக்கும் அவன் பணிவதில்லை. துரியோதன பெயரான், நெஞ்ச துணிவுடையான், முடி பணிவறியான், கரி ஓர் 1000 வழி காட்டிடுவான், ஒரு 1000 யானைகள் பலம் என்று அக்கவிஞர் புரான் பெரியோன் வேதமுனி அன்று பேசிடும்படி திகழ் தோல் வலியோன், தோல் வலி உடையவன், உரியோர் தாமெனினும் பகைக்குரியோர் தமக்கு வெண் தீ அணையான், பகைவர்களுக்கு தீயை போன்றவன், அவ்வளவு கொடுமையானவன், கடுமையானவன். அடுத்ததாக இவன் அந்த இந்திர மாநகருக்கு சென்று அந்த வேள்வியில் கலந்து விட்டு அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் கண்டுவிட்டு வந்தான் அல்லவா? அதனால் ஏற்பட்ட அந்த பொறாமையை தன்னுடைய மாமனிடம் சொல்வதற்கு வருகிறான். எப்படிப்பட்ட பொறாமை? வள்ளுவர் இன்னும் அழுத்தமாக சொல்லுவார், அவ்வித்து அழுக்காறு உடையானை
அந்த பொறாமை இருந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். யாரு? செய்யவள், திருமகள். அதை பார்த்துக்கிட்டே இருப்பா, இவன் எவ்வளவு பொறாமை பிடிச்சவனா இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி ஒரு பொறாமை அவன் மனசுல வந்த உடனே என்ன பண்ணுவாளாம், அவ அக்காவுக்கு தந்தி அடிச்சுட்டு இவ போயிடுவாளாம். அவ அக்கா யாரு? தவ்வை. தவ்வைன்னா மூதேவி. ஸ்ரீதேவி மூதேவியை காமிச்சிட்டு போயிடுவாளாம். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று ஒரு அதை போல நடந்தது இவனுடைய வாழ்க்கையிலும். இவன் என்ன பொறாமை, எப்படிப்பட்ட பொறாமை என்றால், தர்மனை பற்றி சிறு வயதிலேயே எனக்கு தெரியும், பழங்கதைகள் பேசிக் கொண்டிருப்பான், கிளவியை போல உளறிக் கொண்டே இருப்பான், எது கேட்டாலும் விதி 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 என்று சொல்லுவான். அப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு வாழ்வா? கிளவியர் தபசியர் போல் பழங்கிளிக்கதை படிப்பவன். கிளி சொன்னதை போல சொன்னதே சொல்லிட்டு இருப்பான். பொறுமை என்றும் பலவினை முடிவென்றும் சொல்லி பதுங்கி நிற்போன், பதுங்கி நிற்பான். மரத்தன்மையிலான், அவனிடம் வீரம் கிடையாது. வள வள தருமனுக்கோ வெண்டைக்கா வள வள குலகுல வள வள தருமனுக்கோ இந்த மாநில மன்னவர் தலைமை தந்தார். அந்த நாட்டில் உள்ள மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட வளவள தருமனுக்கோ முழு வினை கொடி கொண்டோன் புவி முழுதையும் தனியே குடி கொண்டான் என்று ஒரு அவனுடைய குணத்தை பற்றி சொல்லியிருப்பார். பொழுது சகுனியிடம் துரியோதனன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறான். இந்த பொறாமை குணம் எல்லாம் இங்கே வெளிப்படுகிறது. அவர் பாடல் எழுதியிருக்கிற விதம் மிக மிக அருமையாக இருக்கும். உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றால் இத்தருமனை போல் எவர் மாமனே. உலகம் தோன்றிய நாள் முதலாக இவனை மாதிரி புகழ் நம்ம சாதியில யாருக்காவது கிடைச்சிருக்குதா? இந்த தர்மனை மாதிரி யாருக்காவது பெருமை கிடைச்சிருக்குதா? எத்தனை பேர் வந்து எவ்வளவு செல்வங்களை அவனுடைய காலடியில கொட்டுனாங்க தெரியுமா உனக்கு? உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றார் இத்தருமனை போல் வேறு எவர் மாமனே. இலகு புகழ் மனுவாதி முதுவருக்கும் மாமனே, பொருள் ஏற்றமும் மாட்சியும் இப்படி உண்டுகொள் மாமனே. மாமனே மாமனே என்று அவர் எழுதியிருக்கிற விதம், அந்த கவிதை மிகச் சிறப்பாக இருக்கும். இலகு புகழ் மனுவாதி முதுவர்க்கும் மாமனே, பொருள் ஏற்றமும் மாட்சியும் இப்படி உண்டுகொள் மாமனே. இவ்வளவு பெருமையும் பொருளும் வந்து குவிந்திருக்கிறதா யாருக்காவது? கலைகள் உணர்ந்த நல் வேதிய பாவலர் செய்தவாம் பழம் கற்பனை காவியம் பற்பல கற்றனை மாமனே. நீ எத்தனையோ கதைகள் படித்திருக்கிறாய் அல்லவா? எங்கேயாவது இந்த மாதிரி பார்த்திருக்கிறாயா, படித்திருக்கிறாயா? கற்பனை காவியம் பற்பல கற்றனை மாமனே, பல கடல் நாட்டையும் இப்படி வென்றதை எங்கனும் சொல்ல பார்த்ததுண்டா, கதை கேட்டதுண்டா புகழ் மாமனே. அவனுடைய வயிற்றெரிச்சல். இன்னொரு செய்தியையும் சொல்கிறான். அங்கே நான் கீழே விழுந்து விட்டேன், மூச்சை அடைத்ததடா சபைதன்னில் விழுந்தது நான், அங்கு மூச்சை அடைந்தது கண்டனையே என்றன் மாமனே, ஏச்சையும் அங்கு அவர் கொண்ட நகைப்பையும் எண்ணுவாய். அங்கு எல்லோரும் சிரித்தார்கள், என்னை கேலி செய்தார்கள். முக்கியமான ஒரு வரி. இந்த வரியினால்தான் இந்த பாஞ்சாலி சபதம் என்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கு அந்த ஏந்திலையாலும் என்னை சிரித்தாள், பாஞ்சாலியும் என்னை பார்த்து சிரித்தாள். பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதனால் ஏற்பட்ட கோபம், பாண்டவர்களுக்கு வந்த அந்த செல்வத்தை பார்த்து ஏற்பட்ட பொறாமை, அத்தனையும் சேர்ந்து போருக்கு வழிவகுத்தது. இதையெல்லாம் சொல்லுகிறான். அந்த பாடலை எழுதியிருக்கிற விதம், தயவு செய்து இந்த ஒரு பகுதியை நிச்சயமாக நீங்கள் படித்து பாருங்கள், மிக அருமையாக இருக்கும். சகுனி ஒரு சதி திட்டம் தீட்டுகிறான். என்ன செய்யலாம் மாமா என்று கேட்கிற போது சகுனி சொல்லுகிறான், போர் வேண்டாம், தூதுதான் சரியான வழி. போர் செய்தால் வெஞ்சமர் செய்திடுவோம் எனில் அதில் வெற்றியும் தோல்வியும் யார் கண்டார்? நமக்கு வெற்றி வரலாம், தோல்வியும் வரலாம். தோத்து போயிட்டா என்ன பண்றது? அந்த பஞ்சவர் வீரம் பெரிதுகான், அவர்கள் வீரம் மிக்கவர்கள், சகுனிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அந்த பஞ்சவர் வீரம் பெரிதுகான், ஒரு பார்த்தன் கை வில்லுக்கு எதிர் உண்டோ? அந்த அர்ஜுனன் ஒரு அம்பை விட்டான் என்று சொன்னால் அதில் அவனுக்கு எதிரே யாரும் நிற்க முடியுமா? உந்த நெஞ்சத்தில் சூதை இகழ்ச்சியாக கொள்ள நீதமில்லை. நீ சூதை இலக்காரமாக நினைக்காதே, என்னால் வெற்றி கொள்ள முடியும் சூதிலே என்று சகுனி சொல்கிறான். இப்படி சூதினால்
வெற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சரித்திரத்தில் என்பதையும் சொல்கிறான். அவன் நேராக திருதராட்டிரனிடம் வருகிறான். எப்படி உடலெல்லாம் மெலிந்திருக்கிறான் தெரியுமா, சரியாக சாப்பிடுவதில்லை, உயிரையே வெறுக்கிறான் என்றெல்லாம் அவனுடைய மகனை துரியோதனனை பற்றி சொல்கிறான். அங்கே நடந்த செய்தியையும் சொல்கிறான். அவன் கீழே விழுந்த போது எல்லாரும் நகைத்தார்களாம் என்பதையெல்லாம் அவனுக்கு சொல்லி கோபத்தை மூட்ட முயற்சி செய்கிறான் சகுனி. அப்பொழுது திருதராட்டன் சொல்கிறான், தவறி விழுந்த யாராவது சிரிக்கிறது இயல்பு தானப்பா, பெற்ற தாய் கூட சிரிப்பாளே. கீழே விழுந்தா யாரும் சிரிக்காமையா இருப்பாங்க, யாராவது சிரிப்பாங்கல்ல, தாய் கூட சிரிப்பா விளையாட்டா, அதனால என்ன இருக்கு தப்பு இருக்கு, நீ என்னுடைய புதல்வனை கெடுக்க பார்க்கிறாய் என்றெல்லாம் சொல்லுவான். தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபன்றோம். தாய் கூட சிரிச்சிருவா சில சமயம், வேணுக்குன்னு நினைச்சு சிரிக்கிறது இல்லையே. எனில் இவனை துணைவர் சிரித்ததோர் செயல் என்னரும் பாதகமாகுமோ? இன்னும் துணைவர் தான் சொல்றாரு திருதராட்டிரன். என்ன சொல்றாரு, பாண்டவர்கள் இவருடைய துணைவர்கள், சகோதரர்கள் தானே. ஆனா அந்த நினைப்பு அவனுக்கு இல்லை, துரியோதனனுக்கு இல்லை. மனக்கவலை வளர்த்திடல் வேண்டுவோர் ஒரு காரணம் காணுதல் கஷ்டமோ? மாமியார் உடைச்சா மண்குடம் இல்ல, மருமக உடைச்சா பொன்குடம். அத மாதிரி மனக்கவலை வளர்த்திடல் வேண்டுவோர் ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு காரணம் காணுதல் கஷ்டமோ? என்ன காரணம் கண்டுபிடிக்க செய்யணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடலாம். குற்றம் சொல்லணும்னா நிறைய வழிகள் இருக்கு. வெறும் அவல மொழிகள் அளப்பதே. ஏப்பா நீ பாட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கியப்பா பாண்டவர்களை பற்றி. அப்ப கடைசியா சொல்றான், அது பாரதியார் எப்படி எழுதுறாரு பாருங்க, ஏய் வேற வேலை இருந்தா பாருப்பா போப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா. அத பாரதியார் சொல்றாரு, தொழில் 1000 உண்டு அவை செய்குவியர் என்று திருதராட்டிரன் சகுனியிடம் சொல்கிறான். துரியோதனனுக்கு சினம் பொங்குகிறது. ஒரு கடுமையான சொல்லை சொல்கிறான். பாம்பை கொடி என்று உயர்த்தவன் அந்த பாம்பென சீறி மூழ்கிவோம். பாம்பு படம் எடுத்து சீறுவதை போல சீறுகிறான் துரியோதனன். அட இவருக்கு எப்பவுமே அந்த பாண்டவங்க தான்ப்பா பெருசு, நான்லாம் பெருசு இல்லை. அட தாம் பெற்ற மைந்தருக்கு தீது செய்திடும் தந்தையர் பார்மிசை உண்டுகொள். பெத்த பிள்ளைகளுக்கு யாராவது தீமை நினைப்பாங்களா? எங்க அப்பா நினைக்கிறான் பாரு. கெட்ட வேம்பு நிகர் இவனுக்கு நான் இவனுக்கு வேப்பங்காய் மாதிரி கசந்து கிடப்பேன். சுவை மிக்க சருத்தரை பாண்டவர், சர்க்கரை மாதிரி இனிப்பாங்களாம் பாண்டவர்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா தந்தைக்கு. அவர் தீம்பு செய்தாலும் புகழ்கின்றான், பாண்டவர்கள் தீமை செய்தாலும் இவன் புகழ்கிறான். திரு தேடினும் என்னை இகழ்கின்றான், நான் செல்வத்தை தேடி செல்வத்தை கொண்டு வந்தாலும் என்னை இகழ்ந்து பேசுகிறான் என் தந்தை. மிகவும் வருத்தப்படுகிறான் திருதராட்டிரன். பேய் போன்ற பிள்ளைகளை பெற்று விட்டேனே என்று வருந்துகிறான். துரியோதனன் சொல்கிறான், நீ அழைக்காவிட்டால் அவர்கள் இங்கே வரமாட்டார்கள், நீ அப்படி அழைக்கவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்ன பிறகு விதியே என்று சம்மதிக்கிறான் திருதராட்டிரன். உடனடியாக ஒரு மண்டபத்தை, கொழு மண்டபத்தை இங்கே ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான் திருதராட்டிரன். பாங்கினும் உயர்ந்ததோர் மண்டபம் செய்குவீர் என்று ஆணையிடுகிறான். மண்டபம் கட்டப்படுகிறது. விதுரனை தூது விடுகிறான். நான் ஏற்கனவே கதை சுருக்கத்திலே சொன்னதை போல இங்கே துரியோதனனும் சகுனியும் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த சதி செயல் பற்றியும் ஒரு குறிப்பை தந்துவிடு அங்கே என்று சொல்றதுக்கு காரணத்தினாலே விதுரன் அதையும் சொல்லுகிறான். அங்கே துரியோதனன் நமக்கு நிச்சயமாக நல்லதை நினைப்பவன் அல்ல என்ற எண்ணம் பாண்டவர்களுக்கு முதலிலேயே இருக்கிறது. அப்பொழுது விதுரன் சொல்கிறான், நாங்கள் எவ்வளவோ சொல்லிவிட்டோம் அப்பா, இச்சூதை விடமென்று சான்றவர் வெகுழுவர், பெரியவர்கள் எல்லாம் இது மிகவும் தீயானது, விஷம் போன்றது இந்த சூது என்றெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம். தர்மன் பரவாயில்லை, என்ன சூதாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வருகிறோம். தந்தையும் வரப்பணித்தான், சிறு தந்தையும் தூது வந்ததை உரைத்தான். இந்த இரண்டிற்காகவும் நாங்கள் மரியாதை கொடுத்து அங்கே வருகிறோம் என்று சொன்னபோது பீமன் சிரித்து கொண்டே சொல்கிறான், நெடுநாள் பகை கண்டாய், இந்த நினைவினில் யான் கழித்தன பல நாள். அவன் சிறு வயதிலிருந்தே பீமனை கொள்வதற்கெல்லாம் துரியோதனன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான்.
அதனால அவர்கள் இழைத்த கொடுமையெல்லாம் தெரியும் பீமனுக்கு. கெடுநாள் வரும் அளவும் ஒரு ஓமை சொல்கிறார். கெடுநாள் வரும் அளவும் ஒரு கிருமியை அழிப்பவர் உலகில் உண்டோ? ஒரு கிருமி வருது, அந்த கிருமி வந்த பிறகு தானே எப்படி அழிக்கிறதுன்னு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அதை சொல்றான் பீமன். இப்பொழுது ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு கிருமியை அழிப்பவர், நெடுநாள் வருமளவும் ஒரு கிருமியை அழிப்பவர் உலகில் உண்டோ என்று சொல்கிறான். அத்தனை பேரும் அத்தினாபுரத்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அங்கே அத்தினாபுரத்துக்கு வருகிறார்கள். வருகிற போது ஒரு நல்ல அருமையான பாடல், புகழ்பெற்ற பாடல். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறார். இது சூதாட்ட சருக்கம். இது அங்கே வாணியை வணங்குகிறார். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். நிறைய மேடைகளில் நீங்கள் கேட்ட பாடல் தான் இது. சிந்திப்பார்க்கே கழிவறை உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். அந்த தெளிவு தர மொழிந்திடுதல், அந்த செய்தியை எண்ணி எண்ணி உள்ளத்திலே ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ? ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்று அந்த வணக்கத்தோடு தொடங்குகிறார். பாண்டவர்கள் அத்தினாபுரத்துக்கு உள்ளே வருகிறார்கள். அங்குள்ள மக்களுக்கெல்லாம் இவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அத்தினமா நகரத்தினில் வந்தனர் ஆரிய பாண்டவர் என்றது கேட்டலும் என்ற செய்தியை அந்த மக்கள் கேள்விப்பட்ட உடனே தத்தி எழுந்தன எண்ணரும் கூட்டங்கள். சந்திகள், வீதிகள், சாலைகள், சோலைகள் எத்திசை நோக்கினும் மாந்தர் நிறைந்தனர். எங்கு பார்த்தாலும் தலைகள், மக்கள் கூடியிருக்கிறார்கள் பாண்டவர்களை வரவேற்க. அங்குள்ள மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இத்தனை மக்களும் எங்கு இருந்தனர், எங்கன்னு இருந்தனர், இத்தின மட்டும் இவ்வளவு நாட்கள் இவர்கள் எங்கே போயிருந்தார்கள், எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தது என வியப்பு எய்துற எள்ளும் விளக்கு இடமின்றி இருந்தார். எள்ளு விழுந்தா கூட கீழே விழாதான், அப்படி நெருக்கி அடிச்சுட்டு நிற்கிறாங்க. இதை படிக்கிற போது எனக்கு கம்பன் நினைவுக்கு வந்தது. எள் என்பதை ஒரு மரண காரியத்திற்கும், உளுந்து என்பதை மங்கள காரியத்திற்கும் பயன்படுத்துவான் கம்பன். அங்கே ராமன் வில்லை முறித்து விட்டான் என்று கேள்விப்பட்டு அத்தனை பேரும் கிளம்பி அவனுடைய திருமணத்துக்காக மிதிலைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது கூடிய கூட்டத்திலே உளுந்து விழுவதற்கு கூட இடமில்லாத கூட்டம் என்று சொல்வான். ராவணன் இறந்து விழுந்து கிடந்த போது எல்லிருக்கும் இடமின்றி என்று சொல்வான். அப்படி அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றால் போல அந்த வார்த்தைகளை மாற்றி போடுவான். இப்பொழுது உள்ளே வந்து விட்டார்கள் அல்லவா? சகுனி சூதுக்கு வா என்று அழைக்கிறான். அப்போது தர்மன் சொல்கிறான், வஞ்சகத்தினில் வெற்றியை வேண்டார். நல்ல திறமை உள்ளவர்கள், போர் புரிய வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்கள் இந்த வஞ்சத்தினாலே வெற்றியை பெற விரும்ப மாட்டார்கள் என்று சொல்கிறான். அப்படி சொல்கிற போது சகுனி சொல்கிறான், சாத்திரம் பேசுகின்றாய். நீ இல்லாத பழக்கத்தை நம்ம குல வழக்கம், வழி வழியாக வரக்கூடிய வழக்கத்தை நீ மாற்றுகிறாய். நம்மவர் காத்திடும் பல வழக்கை மாத்திரம் மறந்து விட்டாய், அதை மட்டும் மறந்துட்டையே. சாத்திரம் எல்லாம் பேசுற, சாத்திரம் பேசுகின்றாய் என தழல் படு விழி சகுனி சொல்லுவான். நம்மவர் காத்திடும் பல வழக்கை மாத்திரம் மறந்து விட்டாய். மன்னவர் வள்ளினுக்கு அழைச்சிடில் மறுப்பதுண்டோ? வள்ளு என்பது சூது. மதியினும் விதிதான் பெரிதென்றோ? விதியினும் பெரிதோர் பொருள் உண்டோ என்று விதிதான் பெரியது என்று சொல்லி அதற்கு சம்மதிக்கிறான். அப்படி சம்மதிக்கிற போது தர்மன் சம்மதித்து விட்டான். இப்பொழுது அங்கே இறங்கி விட்டார்கள். ஒன்றொன்றாக வைத்து தோற்கிறான். அப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல பந்தயம் என்ன சகுனி என்று கேட்கிற போது, 1 மடங்கு வைத்தால் நான் 9 மடங்கு வைப்பேன் என்று துரியோதனன் சொல்ல, மாற்றி மாற்றி அனைத்தையும் இழந்து, ஐயோ இங்கு இதை யாதென சொல்வோம், அரசனானவர் செய்வதென்றோ என்று சொல்லி கடைசியாக, இன்னும் இருக்கிறதப்பா, உன்னுடைய நாடு இருக்கிறது, அந்த நாட்டை வைத்து நீ ஆடு, இழந்த அத்தனையும் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சகுனி சொல்லுகிறான். வேறு வழி இல்லாமல் அதையும் வைத்து அதையும் தோற்று திரும்புகிறான் தர்மன். அது திரும்ப திரும்ப நான் சொல்வது அதுதான். வள்ளுவர் சொல்லாத கருத்து எந்த கதையிலும் இருக்காது.
இருமண பெண்டிரும் கல்வு கவரும் திருநீக்கப்பட்டால் தொடர்பு என்று வள்ளுவர் சொன்னதைப் போல இருமண பெண்டிர் என்பது விளைமகள் தொடர்பு இருந்தாலோ, கள் குடிக்கும் பழக்கம் இருந்தாலோ, கவறு என்பது சூதாடுவது, இந்த பழக்கங்கள் இருந்தால் திருமகள் அவனை விட்டு நீங்கி விடுவாள் என்பது எவ்வளவு சரியாக இந்த கதையிலே தெரிகிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்க மைக்க மாத்திங்க, சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. செல்வராஜ், அம்மா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா ரமணி அம்மா, புதிய சார் உங்க மைக்க மாத்திங்க. அம்மா பரவாயில்லம்மா. கமலா நேரம்மா, உங்களுடைய பின் உரையை கொடுங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்பொழுது பாஞ்சாலி சபதத்தை பற்றி மிக சிறப்பான உரை தந்துள்ளார் நம் சொல்வேந்தர் என்றே சொல்லலாம், நெல்லை தீபன் ஐயா அவர்கள். அவர் கூறிய போது பெண் விடுதலைக்காக அவர் பாரதியார் சிறந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார். பாஞ்சாலி சபதம் எப்படி உருவானது, அவர் மகள் சகுந்தலை கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர் இந்த காப்பியத்தை எழுதினார் என்றெல்லாம் கூறியது மிக புதிய தகவல்கள் எனக்கு நிறைய கிடைத்தது. நான் பாஞ்சாலி சபதத்தின் உள்ளே எதற்கும் செல்லவில்லை, அது பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் நான் குறிப்பெடுத்துக் கொண்டேன். அவற்றை மீண்டும் ஒரு முறை படித்து புரிந்து கொள்வேன். இப்பொழுது பாரதியார் புதுமை பெண்கள் பற்றியும் பெண்ணை பற்றியும் பாடிய சில பாடல்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 5 நிமிடங்கள் தான், அதிகம் இல்லை. அவர் பெண்களின் விடுதலைக்காக அந்த பாடிய பாடல், கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் கும்மியடி, குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்று பாடிய அந்த பாடல், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று. இந்த பாடல் எல்லாம் நாங்கள் சிறு வயதில் கும்மி அடித்துக் கொண்டே பாடி விளையாடிய நாட்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதே போல் கற்பு நிலை என்று சொல்வதற்கென்றால் இருவருக்கும் அது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி வைப்போம், தள்ளி மிதித்திடுவோம் என்று சாடுகிறார். மற்றும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவின் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாடுகிறார். பெண்ணின் உயர்வை எப்படியெல்லாம் மிகச்சிறந்த கவிதையில் பாடியிருக்கிறார் பாருங்கள். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே, மாதர் அறங்கள் பழமை காட்டிலும் மாட்சி பெற செய்வது வாழ்வமடி என்று மிக அருமையான இந்த பாடல்கள் எல்லாம் நான் ரசித்ததுண்டு. ஏற்கனவே நெல்லை தீபன் அவர்கள் சொல்லிவிட்டார் இந்த பாடலை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் பெண்மை மாதர் திரும்புவதில்லையே என்ற பாடலும். அடுத்தது, பெண்மையை கொண்டாட வேண்டும், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்வம் என்று கூத்திடுவோமடா என்றெல்லாம் அவர் பாடியுள்ளார். அடுத்தது, எனக்கு அடிக்கடி நான் பாரதியார் புக்கை எடுத்து படிக்க நேர்ந்த சில பாடல்களை இப்பொழுது சொல்ல விரும்புகின்றேன். அதில் மிகவும் முக்கியமானது வேண்டுவன என்பன. மனத்தில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். அங்கும் பெண் விடுதலை வேண்டும் என்று அவர் ஆணித்தனமாக கேட்கிறார். பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் என்று பாடியுள்ளார். அது மட்டும் இல்ல, அவர் வேண்டுவன சில இருக்கின்றன. அவர் என்னென்ன வேண்டுகிறார் என்பது பற்றியும் இங்கே நாம் காணலாம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதால் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், முத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில்
பட வேண்டும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். பாட்டம் கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டு கலியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அந்த காட்டு வெளியிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும். என்றன் பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திட வேண்டும் என்கிறார். அவர் பாட்டை பற்றி அவர் அவர் உயர்ந்த ஒரு நிலையில் அதை வைத்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அதே போல் அவர் கேட்பன என்ற தலைப்பில் நல்லதொரு வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இந்த வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட பொருகிவையோ என்று ஒரு கேள்வியும் வைக்கிறார். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தடும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடிலும் சிவசக்தியை பாடுதல் நலம் கேட்டேன், அசைவரும் மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ என்று கேட்கிறார். அந்த கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. இதுல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாமே பாரதியாரை நான் ரசித்த பாடல்கள். அது மட்டுமல்ல, அவர் மனத்துக்கு என்ற ஒரு பாடலை கூறுகிறார். மனத்துக்கு என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது வந்து அது அடிக்கடி நம்ம மிக சோர்வாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடலை பாடினால் நமக்கு மனம் இன்னும் தைரியத்தை கொடுக்கும். சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாது. சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை தின்ன முறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா என்கிறார். ஆஹா, இந்த பாடலை கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போலாம். காலம் கருதி எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்ற கருவை கொண்ட காவியம் இந்த பாஞ்சாலி சபதம். இதை பற்றி இன்னும் நிறைய பாடல்களை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று நெல்லை தீபன் அவர்கள் பேசிய பேச்சில் நிறைய விஷயங்கள் தெரிந்தது. அது மட்டுமல்ல, பாரதியார் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதை பற்றி ஒரு பொன்மொழி கூறியுள்ளார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்ன உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அவரோட அந்த பொன்மொழிக்கு இணங்க, அந்த கூற்றுக்கு இணங்க, என் பணி கணித பாடத்தை ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்தல் என்று சொல்லிக் கொடுத்தல் என்ற இலக்காக வைத்துள்ளேன். அதனால் எனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று உழைத்துக் கொண்டிருக்கும் எனக்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை அள்ளித்தந்த வாய்ப்பு, இந்த மகாகவியை பற்றி சில விஷயங்களை பேசுவதுதான். இந்த வெள்ளி இலக்கிய மேடையை நிறுவிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நெல்லை தீபன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தங்களுடைய தலைமை உரை அழகாக இருந்தது. அந்த வரிகளுக்கும் உங்களுடைய சிறப்பான சொற்பொழிவுக்கும் பாரதியார் வரிகளையே நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். சகுனியின் ஏச்சி படலத்திலே முடிவாக வருகின்ற நிச்சயம் நீ வெல்வாய், வெற்றி நினைக்கியல் இயல்பாயின சரியாயோ, உனக்கு இயல்பாயினது அறியாயோ, நிச்சயம் நீ வெல்வாய் பல நினைவுவதே களி தொடங்கி என்றால் சகுனி அப்படி சொல்லி தர்மரை சூதாட்டத்திற்கு ஊக்கப்படுத்துவது போல நாங்கள் உங்களை பேசுவதற்காக ஊக்கப்படுத்தி இருக்கின்றோம். கேஜிஆர் அவர்களும் உங்களால் முடியும், தொடர்ந்து பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்தினார்கள். நெல்லை தீபன் அவர்களும் இந்த வரிகளை மனதில் வைத்துதான் உங்களை ஊக்கப்படுத்தியிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே கூறி, கருத்துரை ஐயா கேஜிஆர் வழங்குவதற்கு முன்னால் ஒரு சிறு வார்த்தை. அதாவது கம்பெனியிலே எழுதுவதை சரியாவுள்ள சகுனம் இல்லாமைக்கும் உளுந்து போடுவதை நல்ல சகுனத்திற்கும் அங்கே கம்பர் எடுத்து கூடியிருந்தார். இங்கே பாரதியார்
பாண்டவர் வரவேற்பிலை கூறுகின்ற பொழுது ரத்தினம் மட்டும் என வினைவிய பெய்யூர எள்ளும் விளக்கிடமின்றி இருந்தார் என்று எள்ளை பற்றி குறிப்பிடுகின்றார். இங்கே வரவேற்பது ஒருவேளை அவருடைய அழிவுக்காக இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால் பாரதியார் இங்கே எள் என்னும் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரோ என்று நான் நினைக்கின்றேன். ஐயா தேஜார் அவர்கள் இது குறித்து ஏதாவது தெரிந்தால் தன்னுடைய கருத்துரையில் கூறலாம் என்று கூறி ஐயா அவர்களுடைய கருத்துரைக்காக அற்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 144வது நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நண்பர் பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும், இங்கே தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் கமலா நேரு அவர்களுக்கும், சொற்பொழிவாற்ற இருக்கின்ற நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும், குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு வருகை தந்திருக்கின்ற திருப்பத்தூர் வாகித் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு அருமையான தலைமை உரையை கமலா நேரு அவர்கள் மிக தைரியமாக இங்கே பேசியிருக்கிறார்கள். எனக்கு பேச வராது என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், நண்பர் பொதிகை அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அம்மையார் கணிதத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். பாரதிக்கு கணிதமும் வராது, பிடிக்காது. இப்படி கணிதமே பிடிக்காத பாரதிக்கு கணிதத்திலே முனைவர் பட்டம் பெற்ற அம்மையார் அவர்கள் தலைமை தாங்கி இருப்பது ஒரு முரணான நிகழ்ச்சியாக எனக்கு தெரிகிறது. அது கூட சுவையாக இருக்கிறது. எவ்வளவு தேர்ந்தெடுத்திருக்காங்க. பரீட்சைக்கு கூட அவ்வளவு படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தேர்வுக்கு படித்து குறிப்புகள் எடுத்து அதை இங்கே படித்து காட்டி இருப்பது, பேசி இருப்பது என்பதெல்லாம் மிக சிறப்பான தன்மையாக இருக்கிறது. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் இவர்களும் நல்ல சிறந்த பேச்சாளராக வரக்கூடிய வாய்ப்பு கூறு இருக்கிறது என்பதை உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் நெல்லை தீபன் அவர்கள் பாஞ்சாலி சபதத்தை பற்றி ரொம்ப அருமையாக இங்கே பேசினார். ஒரே வார்த்தையிலே சொல்வதனால் பிரசன்டேஷன் இஸ் வெரி குட். அதை வெளிப்படுத்திய விதம் என்பது மிக சிறப்பாக இருந்தது. பாஞ்சாலி சபதத்தை பாரதி எழுதியதற்கு ஒரு காரணம் சொன்னார். கோயிலுக்கு சென்றதாகவும், யமதர்மராஜா கோயிலுக்கு சென்றதாகவும், அங்கே இருந்த சிலைகளை பார்த்ததாகவும், அவனுக்கு அந்த பாஞ்சாலியை பற்றி நினைவு வந்ததாகவும் எழுதியதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதிலும் உண்மை இருக்கும். ஆனால் இளவயதிலேயே பாரதி திரௌபதி தெருக்கூத்து பார்த்தவன். ஒவ்வொரு காவியத்தை ஒவ்வொரு பின்னணியோடு எழுதியவன் தான் பாரதி. அவன் ஆன்மீகத்தை எழுதினான் என்று சொன்னால் அரவிந்தருடைய நட்பு இருந்த காரணத்தினாலே ஆன்மீகத்தை எழுதியவன். அவன் பொது உடைமையை எழுதினான் என்று சொன்னால் சிங்காரவேலருடைய நட்பு இருந்த காரணத்தினாலே அவன் பொது உடைமை எழுதினான். அவன் பெண் உரிமையை எழுதினான் என்று சொன்னால் அவன் ஷெல்லியை படித்தவன். இளவயதிலேயே தனக்கு ஷெல்லிதாசன் என்று பெயரை வைத்துக் கொண்டவன். அது மட்டுமல்ல, விவேகானந்தருடைய சீடர் நிவேதிதா அம்மையாரை சந்தித்து பெண்களை ஏன் நீங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட்டங்களுக்கெல்லாம் அழைத்து கொண்டு வரக்கூடாது என்று சொன்ன பிறகு தெளிவு பெற்றவன். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவன் கண்ணன் பாட்டு எழுதினான் என்று சொன்னால் ஆழ்வார்களை அதிகமாக படித்தவன் பாரதி. குயில் பாட்டு எழுதினான் என்று சொன்னால் கோல்ட்ரிச் என்கின்ற ஒரு ஆங்கில கவிஞன் எழுதிய குப்லா கான் என்கின்ற தொடர் செய்யுளினுடைய எதிரொலித்தான் அந்த குயில் பாட்டு. அதே போல் பாஞ்சாலி சபதம் எழுதியதற்கு அவன் இளம் வயதிலேயே திரௌபதி தெருக்கூத்து பார்த்தவன் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் நெல்லை தீபன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி கோயில் சிலைகளை பார்த்த அடிப்படையிலேயும் அதை அவன் எழுதியிருக்கிறான். அதற்கு அவன் பாஞ்சாலி சபதம் என்று பெயர் வைத்ததே ஒரு புரட்சிகரமானது என்று சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் குறிப்பிடுவார். ஏனென்று சொன்னால் இதே பகுதிக்கு வில்லிபுத்தூரார் சூது போர் சருக்கம் என்று பெயர் வைத்திருப்பார். ஆனால் பாரதி அப்படி வைக்காமல் ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஞ்சாலி சபதம் என்று அவன் பெயர் வைத்திருக்கின்றான். அவர் தீபன் அழகாக குறிப்பிட்ட மாதிரி இதில் 2 பேருடைய பலகீனங்கள். ஒரு பலகீனம் துரியோதனன், இன்னொரு பலகீனம் தருமன். துரியோதனனுக்கு என்ன பலகீனம் என்று சொன்னால் பொறாமை.
பாண்டவர்களுடைய செல்வத்தை பார்த்து பொறாமை. அதில் அவனுக்கு இன்னும் என்ன ஒரு ஆதங்கம் என்று சொன்னால், தருமன் அப்படி ஒன்றும் வீரமில்லாதவன். அதிலே பாஞ்சாலி சபையிலே பாரதி சொல்வான், வீரமில்லாத இவனுக்கு ஒரு மேலான இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இவன் பெரிய வீரன். துரியோதனன் கரியாயிரம் வலிமை மிக்கவன். அப்படிப்பட்டவன் தருமனை பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு அவனுக்கு வீரனாக தெரிய மாட்டான். இவனுக்கு இவ்வளவு பெரிய ஏற்றமா என்கின்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாவது பலகீனம் தருமனுக்கு உள்ள பலகீனம். சூதாட்டத்தின் மீது தருமனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஆக இந்த இரண்டு பலகீனமாக சேர்ந்துதான் இந்த பாஞ்சாலி சபதத்தை படைத்திருக்கின்றது. பாரதியினுடைய பல வரிகளை எல்லாம் இங்கே அழகாக இவர் எடுத்து குறிப்பிட்டிருக்கின்றார். பாரதி பொறாமை என்பதற்கு ஒரு ஓமை சொல்வான். துரியோதனுடைய பொறாமை எப்படிப்பட்ட பொறாமை என்பதற்கு அவன் சொல்லுகின்ற ஓமை இருக்கு பாருங்க, அதி அற்புதமான ஓமை. ஓமை கவிதையில இருக்கணும். சொரதா சொல்வார், அப்பத்தை சுடும்போது பொத்தல் அதுவாக விழுவது போல. அப்பத்தை சுடும்பொழுது நமக்கு பொத்தல் போட மாட்டோம் இல்லையா, தானா விழும். அது மாதிரி ஒப்பற்ற காவியத்துக்கு உயர்கருத்து வேண்டும், உவமை வேண்டும். உவமை இல்லை என்று சொன்னால் அது உப்பில்லாத பாண்டம் என்று குறிப்பிடுவார். அது மாதிரி பாரதி பல இடங்களிலே நிலைத்த உவமையை சொல்லுவான். அப்படி இப்படி சாதாரணமாக சொல்ல மாட்டான். சொல்றான் பாருங்க, குன்றம் ஒன்று, பொறாமைக்கு சொல்றான் பாருங்க, குன்றம் ஒன்று குழைவுற்று இலகி குழம்பு பட்டு அழிவு எய்திடும் வண்ணம். ஒரு குன்றம் அப்படியே குழம்பாகி குழைந்து கீழே விழுந்து போகிறோம், அப்படியே அழிந்து போகிற மாதிரி. ரெண்டாவது சொல்றான், கன்று பூதளத்துள். கன்று என்று சொன்னால் சினங்கொண்டேன்னு அர்த்தம், அல்லது முதிர்ந்தேன்னு அர்த்தம், அல்ல வருத்தப்படுகின்றன்னு அர்த்தம். இந்த இடத்துல துரியோதனுக்கு எதை ஒன்னா சேர்த்துக்கலாம். கன்று பூதளத்துள் உள்ளுரை வெம்மை காய்ந்து எழுது வெளிப்படல் போல. ரெண்டு ஓமை சொல்றான். ஒரு குன்றமானது அப்படியே குழைந்து இலகி குழம்பாகி அழிந்து விடுகிற மாதிரி, பூமியிலே இருக்கின்ற வெப்பமானது அப்படியே வெளிப்படுகிற மாதிரி, பெருமூச்சு விடுவான்ல பொறாமை வந்தா, அப்படி வெளிப்படுகிற மாதிரி நெஞ்சத்துள்ளே பொறாமை என்னும் தீ நீங்காமல் இருந்தானா துரியோதனன். அதனால் அந்த மஞ்சனுடைய ஆண்மை போய்விட்டதாம், மரத்தன்மை போய்விட்டதாம், வன்மையெல்லாம் போய்விட்டதாம் என்று பொறாமை வந்தால் என்னென்ன போகும் என்பதையும், அந்த பொறாமை எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்பதையும் எவ்வளவு அழகான உதாரணத்தில் சொல்லியிருக்கான் பாருங்க பாரதி. அதுதான் இந்த பாஞ்சாலி சபதத்தில் இருக்கிற பல சிறப்புகளிலே ஒரு சிறப்பு. நிறைய உமைகளை சொல்லுவான். சகுனி துரியோதன திருதராஷ்டிரங்கிட்ட சொல்லுவான். இதுக்கு முன்ன இன்னொரு செய்தியும் சொல்லணும். திருதராஷ்டிரனுடைய பாத்திரம் இருக்கு பாருங்க, 3 பேர் 3 விதமாக அணிகரிக்கிறார்கள். வியாசர் திருதராஷ்டிரன் பாதி நல்லவன் பாதி கெட்டவனாக படைத்திருப்பார். வில்லிபுத்தூரார் திருதராஷ்டிரனை முழுதும் கெட்டவனாக படைத்திருப்பார். பாரதி திருதராஷ்டிரனை முழுதும் நல்லவனாக படைத்திருப்பான். இந்த பாத்திர படைப்பிலே 3 பேருக்கும் சில வித்தியாசங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சகுனி போய் திருதராஷ்டிரத்திலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவான், ஒரு அரசனுக்குரிய தன்மை என்ன தெரியுமா? மேலும் மேலும் செல்வத்தை வளர்க்க வேண்டும், இதுதான் அரசனுக்குரிய தன்மை. நீ ஒரு அரசன், உன்னுடைய ஒரு பிள்ளையும் ஒரு அரசன், ஆகவே அவனுக்கு உன்னுடைய இயல்பு இருக்கத்தானே செய்யும். அதுல சொல்றதுக்கு ஒரு ஓமை சொல்லுவான். ஒரு தீயில மெழுகுவர்த்தியை ஏற்றினோம் என்று சொல்லுங்க, ஏற்றினால் இந்த தீயினுடைய இயல்பு தான் அந்த மெழுகுவர்த்திக்கும் இருக்கும் இல்லையா? அது தனியா இருக்காது, தனித்தன்மை வராது. நீ ஒரு அரசன் என்கின்ற காரணத்தினால், உன்னுடைய பிள்ளையும் ஒரு அரசன் என்கின்ற காரணத்தினால் அவனுக்கு அந்த அரச புத்தி தானே இருக்கும். அந்த அரச புத்தி என்றால் செல்வத்தை மேலும் மேலும் சேர்த்து கொண்டுதானே இருக்க வேண்டும் என்று சொன்னவன் சகுனி. திருதராஷ்டிரன் அதுக்கு சொல்றான், அப்பா அவனெல்லாம் போய் எதிர்த்து இருக்காத. அவனை எதிர்ப்பது என்பது
வெள்ளத்தை புல் எதிர்க்கிற மாதிரின்னு ஒரு ஊமை போட்டிருப்பான். பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை ஒரு புல்லால் எதிர்க்க முடியுமா? அது மாதிரி அவர்களை எல்லாம் முன்னால் எதிர்க்க முடியாது என்று சொல்லுவான். இன்னொன்று, அந்த இடத்திலே துரியோதனனுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் அவன் நல்லதுதான் செஞ்சிருக்கான். அத அவன் சொல்றான். திருதராஷ்டிரன் சொல்றாரு, தின்ன வரும் தவளையை சிரித்து அருள்கின்ற சிங்கம் போல. எப்படிப்பட்ட உவமை பாருங்க. ஒரு சின்ன தவளடா நீ, அவங்களோட ஆற்றலுக்கு முன்னால் நீ ஒரு சின்ன தவளை, அவன் அங்க சிங்கம். அந்த தவளைய சிரித்து அருள் புரிகின்ற சிங்கத்தை போல உங்களை எல்லாம் அரவணைச்சான்டா அந்த மண்டபத்துல. அவனை போய் எதிர்க்கிறியே என்று இப்படி பலவிதமான அழகிய ஊமைகளை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருப்பான். இந்த கதை என்பது அடுத்த கட்டத்திலேதான் வீறுமிக்க கதையாக வரும். இது ஒரு இன்டர்வல் வரலும் சாதாரணமா தான் போயிருக்கும். இன்டர்வல் இடைவேளைக்கு அப்புறம்தான் இந்த கதையினுடைய வீறுமிக்க தன்மை இருக்கும். அதிலேதான் பெண்மை அவன் எவ்வளவு உயர்த்தி பேசியிருக்கிறான், பாடியிருக்கிறான் என்பதெல்லாம் நன்றாக தெரியும். இந்த பாஞ்சாலி சபதம் 20ஆம் நூற்றாண்டினுடைய மிக சிறந்த காவியம், முதல் காவியமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த காவியத்தை பார்த்துதான் பாரதிதாசனே கூட தன்னுடைய நடையை மாற்றினார் என்று சுரதா அவர்கள் சொல்லுவார்கள். இதை நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கின்றேன். இப்படி பல காவியங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த ஒரு காவியம் இந்த பாஞ்சாலி சபதம். இதை திரும்ப திரும்ப படித்து பார்க்கின்ற பொழுது கூட அந்த சொல்லழகு நம்மளை மயக்கி கொண்டே இருக்கும். பல இடங்களிலே அவன் போட்டிருக்கின்ற எதுகை என்பது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். நீங்க அதை படித்து பாருங்க. படித்து பார்க்கின்ற பொழுது அழகா போட்டிருக்கார். கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றலும் போலும். இது அடுத்த கட்டத்துல வருது. அடுத்த 2வது கட்டத்துல தான் சொல்லுவான் அத. 2வது கட்டத்துல இன்னும் நிறைய உண்மைகள்லாம் சொல்றான். அப்ப பார்ப்போம். அது அது மாதிரி அந்த சொல்லாட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா, வலிந்து தேடி புடிச்ச சொல்லாட்சி மாரி இருக்காது. அப்படி இயல்பா உளற மாரி அந்த சொல்லாட்சி ரொம்ப அழகா இருக்கும். ஆகவே பாஞ்சாலி சபதத்தை நம்ம திரும்ப திரும்ப படித்து பார்த்தால், அந்த சிந்து பாட்டு ஒரு அழகான பாட்டு. அவன் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனின்னு பாரதிதாசன் சொன்னார் பாரதிதாசன். உண்மையிலேயே அந்த பாஞ்சாலி சபதத்தை படிக்கும் பொழுதுதான் அவன் சிந்துக்கு தந்தை என்பதை நமக்கு நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட பாஞ்சாலி சபதத்தினுடைய முதல் பாகத்தை நண்பர் நல்லை தீபன் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே பேசியிருக்கிறார்கள். அடுத்த பாகத்தை கவிஞர் சாமி மல்லிகா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். சாமி மல்லிகா தானே? சாமி மல்லிகா பேச இருக்கின்றார்கள். பிரபாவதி ராஜா அவர்கள் அதற்கு தலைமை தாங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய கருத்துரையை இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. மிகவும் சிறப்பான கருத்துரை வழங்கி பாரதியார் பயன்படுத்திய சிறப்பான ஊமைகளை எல்லாம் நம் முன்னை எடுத்து கூறி இந்த அரங்கிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். பாரதியாருடைய கருத்துக்களையும் அவருடைய கவிதை நடைகளையும் அவர் எப்படி பாமரன் வாயிலும் புகக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய கவிதைகளை படைத்திருக்கின்றார் என்பதையெல்லாம் எடுத்து கூறினீர்கள். தங்களுடைய கருத்துரைக்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது இந்த அரங்கத்திலே பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறுவது வெள்ளி இலக்கிய மேடையின் கடமையாகும். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து பாடல் பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கருத்தரங்கிலே தலைமை தாங்கி ஒரு சிறப்பான ஒரு கருத்துரையை, ஒரு தலைமை உரையை, ஒரு பின்னுரையை வழங்கிய அம்மா கமலா நேரு அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இது போன்று பல நிகழ்ச்சிகளில் அம்மா அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பான உரைகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று வெள்ளி இலக்கிய மேடை கேட்டுக்கொள்கின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக விளங்கி பாரதியாரின் பாஞ்சால சபதத்தின் பகுதி 1 பற்றி நம்மோடு மிக சிறப்பாக உரையாற்றி நம்முடைய உள்ளத்திலே பாஞ்சாலி சபதத்தை நிலைநிறுத்திய நெல்லை கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி ஐயா, மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மிகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய ஐயா ஆர் சி குமரன் அவர்களுக்கும், ஏவிஎம் அவர்களுக்கும்,
மற்றும் அமுதபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் ஞான வடிவேல் ஐயா அவர்களுக்கும் அம்மா ஜெய்சக்தி அவர்களுக்கும் ஐயா பாப்பையா அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி ஐயா. மும்பையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற ஐயா பாவரசு முகவே திருநாதன் ஐயா அவர்களுக்கும் அம்மா தேன்மொழி அவர்களுக்கும் மற்றும் செந்தில்குமார் மாசிலாமணி அவர்களுக்கும் சிவராஜினி லண்டனிலிருந்து பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஐயா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் ஐயா சாமிக்கு அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்ளுகின்றோம். அம்மா சாமி மல்லிகா அவர்களுக்கும் ஐயா திருப்பத்தூர் வாகித் அவர்களுக்கும் அம்மா நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களுக்கும் சரித்திர நாவலாசிரியர் லிங்கராஜா அவர்களுக்கும் உலகம்மாள் அவர்களுக்கும் இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூறி இதுபோன்று இன்னொரு நிகழ்ச்சியில், அதாவது பாஞ்சாலி சபதத்தின் 2வது தொகுதியில் இன்னும் அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். அந்த பாஞ்சாலி சபதத்தின் கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்குவோம் என்று கூறி சிறப்பான வாய்ப்பினை நமக்கு வழங்கிய வெள்ளி இலக்கிய மேடைக்கும் நன்றி. அடுத்த வாரம் இது போன்று மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.